Hi, good morning, my dear beautiful peoples. இன்னைக்கு நம்ம ஸ்மார்ட் கிச்சனில் என்ன ஸ்பெஷல் பார்க்கலாமா? வெல்கம் டு பத்மா வீட்டு சமையல். பத்மா ரெசிபிஸ் இன் தமிழ். அவசியம் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடணும். இது துவையல், அதாவது தூதுவளை. இந்த தூதுவளை இருக்குது பார்த்தீங்களா, இட்ஸ் ஹெர்பல். இது ஆமாம், ஜுரம் வராது, மாறு சளியெல்லாம் எத்துடும், சளியெல்லாம் அறுத்துடும், இது நல்லா பசியை தூண்டி விடும். ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை இலை இது, தூதுவளை துவையல். இன்று இதுதான் நமது பத்மா வீட்டு சமையலின் ஸ்பெஷல். வீடியோவில் போகலாமா? பேசு பாருங்க. 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் பாருங்க. எண்ணெய் காஞ்ச உடனே இந்த உளுத்தம்பருப்பை வறுத்து எடுத்துக்கணுங்க. இந்த பாருங்க, பொண்ணு வரலாம் வறுத்துச்சு. இதை ஒரு இதில் எடுத்து வச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உளுந்து வறுத்துட்டாங்க எண்ணெயில், அதை எடுத்து வச்சிருக்காங்க. வெயிட் பண்ணுங்க. இப்போ பாருங்க அவங்க என்ன பண்றாங்க பாருங்க, வதக்க போறாங்க. பூண்டு 10 பல்லு, இஞ்சி சிறிதளவு இஞ்சி, பச்சை மிளகாய் 5, கொஞ்சம் புளி புளி ஒரு உருண்டை. ஆமாம், கொஞ்சம் புளி ஒரு உருண்டைன்னு சொல்றாங்க. 5 பச்சை மிளகாய் போட்டிருக்காங்க. பூண்டு 10. ஆமாம், பூண்டு 10 பல்லு போட்டிருக்காங்க. பாருங்க வதக்கிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் இஞ்சி போட்டிருக்காங்க. இஞ்சி ஒரு விரல் கொஞ்சம். நல்ல ஸ்மெல் வருதுங்க. இங்க பாருங்க, தூதுவளை போடுறேன். இதுதாங்க அந்த இலை, இந்த மூலிகை இலை சொன்னேன் இல்லைங்களா, தூதுவளை. தூதுவளை லீவ்ஸ். இது பார்த்தீங்கன்னாக்க இந்த மாறு சளி, நெஞ்சு சளி, ஜுரம் கூட வராதுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் அவசியம் நீங்கள் இந்த துவையலை வீட்டில் செஞ்சு உங்கள் சாப்பாடு கூட நீங்கள் அவசியம் கலந்துக்கணும். எல்லாம் நமக்கு நோய் வரக்கூடாதுங்க. அதுக்கு இந்த மாதிரி மூலிகை சம்மந்தப்பட்ட துவையல், இந்த மாதிரி விஷயம்லாம் செஞ்சு சாப்பிடணும் வீட்டில். மறக்காமல் பத்மா வீட்டு சமையல் அந்த குறிப்புகள்லாம் பக்காவாக எழுதி வச்சுக்கோங்க. வீடியோலாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நாங்கள் ஒரு 100 வீடியோ கூட பண்ண போகிறோம். இது நான் அரைக்கும் போது மிக்சியில் போடும்போது காட்டுறேங்க. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா வதக்கிட்டாங்கங்க. இந்த வதக்கிறத என்ன பண்ணுவாங்கன்னா மிக்சியில் போட்டு துவையெல்லாம் நல்லா நெய்ய அது அரைச்சி எடுத்துருவாங்க. பாருங்க, வதக்கணும்னா கொஞ்சம் தான் வரையுது. உடம்புக்கு ரொம்ப நல்லது, சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. பசியை நல்லா தூண்டுங்க. நான் வேற எதுவும் சேர்க்கல, வெறும் தூதுவளை மட்டும்தான். இது லைக் ஊறுகாய் தாங்க. இது ஊறுகாய் மாதிரி தான், சும்மா தொட்டுக்கணும், மொத்தத்தையும் சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் அளவாக எடுத்து சாப்பிடணும். இது ஆறின உடனே மிக்சியில் போடணும். இது ஆறின உடனே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். சரியா? வெயிட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா இப்போ அந்த உளுந்து வறுத்து எடுத்தாங்களே, அதையும் அந்த வதக்கிட்டாங்க பாருங்க. அதில் மிக்ஸ் பண்ணி செம்மையாக அரைச்சிருக்காங்க பாருங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்கு. இப்போ தாளிச்சிட்டாக்க வேலை முடிஞ்சுது. அப்படி தானேங்க? ஆமாங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் தாளிக்கிறதுக்குங்க. தூதுவளை கொஞ்சம் எண்ணெய் காயட்டுங்க, அப்போ தான் கடுகு போட முடியும். என்ன காஞ்சதுன்னா அந்த கடுகு உங்களுக்கு டப டப டபன்னு சவுண்டு கொடுக்கும்ல. இன்னும் வெடிக்கல பாருங்க. இன்னும் எண்ணெய் காயில. நல்லா எண்ணெய் காய்க்கு போட்டிருக்கேன்.
சிறிதளவு ஜீரகம், சிறிதளவு பெருங்காயத்தூள், பாருங்க பொரிஞ்சிடுச்சு நல்லா. இதை வந்து இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த தூதுவளையில போட போகிறோம். கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க தூதுவளையில இந்த போடுறோம் பாருங்க. அந்த சட்னியில் அந்த துவையல் அங்கே இருக்காங்களா பார்த்தீங்களா? அரைச்ச உடனே எவ்வளோ கம்மியாயிடுச்சு பாருங்க. ரொம்ப அருமையான துவையலுங்க இது. இது பிக்கிள் மாதிரி தாங்க யூஸ் பண்ணோம். சாதத்தில் வந்து பசங்க கூட சாப்பிடலாம். பட் வந்து ஹெவியாக எடுத்துக்கூடாது. இது வந்து பிக்கிள் மாதிரி தான், துவையல் தானே. ஆமாம், எல்லா ஃபுட்டுக்கும் இதை வந்து நம்ம கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லது, உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஹெர்பல் இல்லை, மூலிகை தானே. ஓ ரெடி ஆயிடுச்சுங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. ஆமாம், இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இது தூதுவளை துவையல். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. சளி ஜுரம் இதெல்லாம் அக்கா நல்லா செஞ்சுருக்காங்க. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. பசியை நல்லா தூண்டும். இது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, பழையபடி தான். ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் பத்மா வீட்டு சமையல் சேனலை பார்க்கறதுக்கு மறந்துடாதீங்க. தேங்க்யூ.